வணக்கம், என்னுடைய பேர் ஜெயக்குமார். நான் கோத்ரேஜ் ஜெர்சி டைரி ப்ராடக்டை ஏஜென்ட் எடுத்து வேலைப்பாடி என்ற இடத்துல நடத்துகிறேன். இந்த மில்க் ப்ராடக்டை பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்பட்டது. நான் ஃபஸ்ட்டு நெட்டில் பார்த்ததுனால அந்த வெஹிக்கிள் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நியரஸ்ட்டு ஷோரூமோட என்கொயரி கேட்டு டெமோக்காக வண்டி வர வச்சு நான் என்னென்ன ரூட்டில் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு வாட்டி டெமோ எடுத்துட்டு, அது இல்லாமல் கம்பெனியில் புக் பண்ணும்போது எனக்கு சர்வீஸும் பெட்டராக பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி புக் பண்ணேன்னா ஒரு 2 நாள்லேயே ஆர்டிஓட எல்லா வேலையும் முடித்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சீக்கிரமாக படித்து எனக்கு சர்வீஸ் பிஸ்னஸ்க்கு நல்லபடியாக கொடுத்தாங்க. அது இல்லாமல் கூடவே 2 நாள் இருந்து எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுன்ற ஒரு இதுவும் சொல்லிக் கொடுத்து ஈஸியாக ஹேண்ட்லிங் கற்றுக் கொடுத்தாங்க. பிறகு அதில் நான் எக்ஸ்ட்ரா எனக்கு என்னுடைய தொழில் சம்மந்தப்பட்டதுக்காக கூலிங் பஃபை வந்து மோடிஃபைட் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அந்த வெயிட்டையும் ரன்க்கு அதை எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டியாக தான் இருக்குது வெஹிக்கிள். இன்னொன்று சொன்னோன்னா, இந்த வெஹிக்கிளோட முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோன்னே எனக்கு இந்த சார்ஜிங் ஒரு 80 to 90 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெஹிக்கிளோட ஃபியூச்சரு நார்மலாக மற்ற வெஹிக்கிள் மீன்ஸ் டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு நான் என்னுடைய ரேஞ்சுக்கு 200 300 வரையும் செலவு பண்ண சூழ்நிலையில் கட்டாயம் இருப்பேன். ஸோ ஈலரை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நாளைக்கு 30 35 ஆவரேஜ் ஆகுது. ஸோ பெட்ரோலுக்கு இதுக்கும் கன்சம்ஷன் சேவ் பண்ணோம்னா மந்த்லி எனக்கு 5000 ருபீஸ் சேவ் ஆகும் ஈலரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுனால. அதே சமயம் கவர்மெண்ட்டுக்கும் பொல்யூஷன் ஃப்ரீயாக நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்துடலாம். நான் வெஹிக்கிளில் சார்ஜிங்கை நான் என்னுடைய பிஸ்னஸ் பிளேஸ்லேயும் பண்ணிப்பேன். ஈஸியாக இருக்கிறது. வீட்டு இடத்துலையும் நான் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு சுச்சுவேஷன் தான். அதுக்கு எதுவும் பெருசாக அளவு செலவு கிடையாது. பண்ணிக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் செட்டிங் சரியாக இருக்குது. அதாவது வெஹிக்கிளோட ட்ராக்கிங்கை வந்து நம்ம மொபைல் ஆப்பில் என்ற ஒரு ஆப்பில் பார்த்துக்கலாம். அது பார்த்துக்கிறதோட வெஹிக்கிளோட சார்ஜ் எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணலாம், டிரைவரோட கான்டாக்ட் எவ்வளோ எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம அந்த சப்போர்ட்டிவாக எமர்ஜென்சியில் இப்போ வண்டி லாங் டிரைவ் போயிட்டோம், பேட்ரி இல்லை அப்படின்னா நியரஸ்ட்டு பாயிண்ட்டையும் அந்த ஆப் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வண்டி அந்த பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஃபியூச்சரும் அந்த ஸ்மார்ட் ஆப் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். வண்டியோட புல்லிங் பவரில் பார்த்தீங்கன்னாலும் நல்ல பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃப்ளைஓவரில் போகிறதும் நல்லா நார்மலாக என்ன மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் வெஹிக்கிளை ரன் பண்ணுவோம் அதே மாதிரி ஃப்ளைஓவரில் ஏறிடுது. அதே மாதிரி ஏற்ற இறக்கம், குழி பள்ளம் மேடு, இந்த மழை ஈரத்தில் போகிறதுக்கு வண்டி ரோடோட கிளியரன்ஸு, வீலோட டெப்த்து இதெல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகுது. எனக்கு இந்த வண்டி மில்க் பிஸ்னஸ்க்கு ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இது இன்னும் என்ன சொல்லணும்னா, மில்க்குக்கு இந்த வண்டி என் சைட்லேருந்து சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி இதில் எந்த ஃபால்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பிஸ்னஸாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆயிலரை பாருங்கள்.